மத்தியானம் லஞ்சுக்கு என்ன செய்கிறதுனே தெரியாமல் கன்ஃப்யூஸாக இருக்கீங்களா? அப்போது இந்த மாதிரி கேரளா ஸ்டைலில் பருப்பு சாமந்தி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே வேலையாக முடிஞ்சிடும், சிம்பிளாக சூப்பராகவும் இருக்கும். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதனோட கடலைப்பருப்பு ஒரு 4 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வருந்து வரும்போது நம்ம காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதனோட 5-6 பூண்டு, கொஞ்சமாக மெழுகு, ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸில் புளி கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா அதை வறுத்து இந்த அளவில் எடுத்துக்கலாம். அதனோட ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் துருவி போட்டுக்கோங்க, இல்லைன்னா இப்படி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதனோட நம்ம வறுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதனோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போது நம்ம தாளித்து எடுத்துக்கிட்டாக்க சூப்பரான கேரளா ஸ்டைலில் பருப்பு சாமந்தி ரெடி ஆயிடுச்சு.